அரசு கண்டிப்பாக ஆயத்தமா இருக்கு. பெங்களூர் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு? கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு ஒப்பிடும்போது எந்த அளவுக்கு இருக்கு? கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இன்றைய நாள் வரை பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 25,000 டெங்கு காய்ச்சல் கன்ஃபார்ம்டு கேசஸ் இருந்து இந்த ஆண்டு அதுல பாதியா தான் இருக்கு. அதே மாதிரி இறப்புகள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 12 இறப்புகள் இருந்துச்சு. சென்ற ஆண்டு இந்த நாள் வரைக்கும் இப்ப நம்ம இது வரைக்கும் 4 இறப்புகள் இருக்கு. பட் ஆனா இதனால நம்ம இந்த வருஷம் கம்மியா இருக்கும் நம்ம அசூம் பண்ண முடியாது. இனிமேல் தான் அந்த காய்ச்சல் வர சீசன் அதிகமாக போகுது. அதுக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை மெஷர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பொதுமக்கள் ஒரு விழிப்புணர்வு. இந்த உடல் உறுப்பு தானம் வழங்குறதுல தமிழகம் முதலிடம் வைக்குது. ஆனா உடல் உறுப்பு தானம் பெறுவதில் பெரும்பாலான மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைக்கு தான் உடல் உறுப்பு தானம் கொடுப்பதா அறிய முடியுது ரீசெண்ட் டேஸா. என்ன காரணம் சார் அந்த இஷ்யூ? இல்ல நம்ம அப்படி இல்லை, அரசு மருத்துவமனை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம அரசு இப்ப பாத்தீங்கன்னா இந்த டோனர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இங்க இருக்கிறதுனால அதனால அவங்க இங்க தனியார் மருத்துவமனை அதிகமா இருக்கு. பட் அதே சமயத்துல நம்ம பல அரசு மருத்துவமனையில பண்ணிட்டு தான் இருக்கோம். வருங்காலங்கள்ல இந்த உடல் உறுப்பு தானம் அந்த சிகிச்சை அனைத்து இல்ல அதுல வெளிப்படைத்தன்மை இல்லாததை நம்மளால கவனிக்க முடியும் சார். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல நேற்று முன்தினமும் கூட ஒரு குழந்தை இறக்குறாங்க. 4 உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்படுது. 4 உடல் உறுப்புகளும் தனியார் மருத்துவமனை தான் வழங்கப்படுது. அரசு மருத்துவமனை சேர்ந்த ஒருவர் கூட அதுல பலன் பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது. உடல் உறுப்பு தானத்தை ப்ராப்பரா ரெகுலேட் பண்றதுக்கு அந்த தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இதுல எந்த வித முறைகேடும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. யார் யார் அந்த உடல் உறுப்பு வேணும் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. அதுபடிதான் நமக்கு கொடுக்க முடியும். அது ஒரு கமிட்டி இருக்கு. அதுபடிதான் இருக்கு. கண்டிப்பா இல்ல அந்த இணையதளத்துல பொதுமக்களோ இல்ல பார்வையாளர்களோ பாக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு டோனர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு தேவைப்படுது அப்படின்ற விவரம் மட்டும்தான் இருக்குது. பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பம் எவ்வளவு, யார் யாரெல்லாம் அரசு மருத்துவமனையில காத்திருக்கிறாங்க, தனியார் மருத்துவமனையில் எவ்வளவு பேர் காத்திருக்கிறாங்க என்பது போன்ற விவரங்கள் இல்லாதது இது போன்ற ஒரு குழப்பத்தை உருவாக்க நினைக்கலாம். விவரம் அது வேணும்னா நம்ம கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ரோஆக்டிவா இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணுமோ அது கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். வருங்காலம் பண்ணுவோம். ஆனா ஒண்ணு கண்டிப்பா இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாருக்கும் தனியாரா இருந்தாலும் சரி, அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பதிவு பண்ண பேஷண்டா இருந்தாலும் சரி, யாருக்கும் நான் பாரபட்சம் இல்லாம யார் முதல்ல பதிவு பண்ணாங்களோ யாருக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பை நம்ம உருவாக்குவோம். அதே மாதிரி 7.5 இடஒதுக்கீட 10% உயர்த்துவது தொடர்பா பரிசீலனை செய்வோம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு மருத்துவத்துறை மானிய கோரிக்கையின் மீது பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்படும், அதுல கொண்டு வரப்படும் எதிர்பார்த்திருந்தோம். நீங்களும் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க. அது எப்ப சார் நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம்? முதலமைச்சரோட கவனத்துல ஆல்ரெடி இந்த விஷயம் இருக்கு. அவர் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்ற அனைத்து அமைச்சர்களும் கலந்து பேசி இது ஒரு கொள்கை முடிவு கண்டிப்பா நம்ம எடுக்கணும்.